மனிதனும் மதங்களும் இந்த தலைப்பில் இன்றைக்கு உரையாடப் போகிறோம். மனிதன் என்பவனை நெறிப்படுத்துவதற்காகத்தான் மதங்கள் தோன்றின. ஏனென்றால் ஒரு காலத்தில் காட்டுமிராண்டித்தனமாக இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக சீரடைய வேண்டும் என்றால் அவனுக்கு யாரேனும் ஒருவர் அறிவுரை கூறினால்தான் அது சீராகும் என்ற ஒரு காரணத்திற்காக ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் தோன்றினார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அறிவுரையை கூறினார்கள். அப்படி ஒவ்வொருவர் கூறிய அறிவுரையை பின்பற்றுபவர்களும் ஒவ்வொரு மதங்களாக தனித்தனியாக பிரிந்தார்கள். இப்படி மனிதனை ஒற்றுமைப்படுத்துவதற்காகத்தான் இந்த மதம் என்பது தோன்றியது. ஒரு காலத்தில் மனிதன் கொலை, களவு மற்றும் அநேக கெட்ட பழக்கங்களை தன்னிடத்திலே வைத்திருந்தான். அதிலிருந்தெல்லாம் அவனை மீட்க வேண்டும் என்றால் யாரேனும் ஒரு பெரியவர் ஏதேனும் ஒன்றை கூறி அதன் மூலமாக பயமுறுத்தி அவனை ஒரு நல்வழிப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் அந்த தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருவரும் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், நீங்கள் அனைவரும் நல்வழிப்பட்டு வாழ வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் ஒவ்வொரு மதத்தை தோற்றுவித்திருக்கிறார்கள். இப்படி தோற்றுவிக்கப்பட்ட ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு கடவுள், அப்படி படைக்கப்பட்ட ஒவ்வொரு கடவுளை பின்பற்றுபவர்களும் ஒவ்வொரு கூட்டம், இப்படி கிளைகளாக பிரிந்தன. ஆனால் இவை அனைத்தும் சென்றடைய போகும் வழி ஒரே இடம்தான். அதுதான் அந்த இறைவன். ஏக இறைவனை வணங்குவது ஒன்றுதான் இந்த அனைத்து மதங்களின் நோக்கமும். அப்படி வணங்குவதனால் அந்த தீய பழக்க வழக்கங்கள் அவர்களிடமிருந்து ஒழிந்துவிடும் என்று நினைத்தார்கள் ஒரு காலத்தில். ஆனால் காலப்போக்கில் அப்படி ஆகவில்லை என்றால் என்ன செய்தார்கள் என்றால், ஒவ்வொருவர் பின்பற்றிய மதமும் நான் பின்பற்றியதுதான் பெரிய அளவிலான கடவுளை காட்டுகின்ற வழி என்று எல்லோருமே பிதற்ற ஆரம்பித்து விட்டார்கள். இப்படி ஆளுக்கால் சொன்னதன் காரணமாக ஒவ்வொரு பின்னாலும் ஒவ்வொரு கூட்டம் அணிவகுத்து செல்ல ஆரம்பித்தது. அதாவது நபிகள் நாயகம், இயேசு கிறிஸ்து, புத்தர், சங்கராச்சாரியார், இப்படி ஏகப்பட்ட பேர் தோன்றியிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேர் பின்னாலும் ஒவ்வொரு மதம் தோற்றுவிக்கப்பட்டது. இப்படி ஏகப்பட்ட மதங்கள் தோன்றினதனால் யாரை கும்பிடுவது, எதனை கும்பிடுவது, எதற்காக கும்பிடுவது என்ற அந்த நோக்கமே சுத்தமாக அடிபட்டு போய்விட்டது. இன்றைய சூழ்நிலையில் என் கடவுள் பெரிதா, உன் கடவுள் பெரிதா, இதுதான் நம் மக்களிடையே இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனையே. அதாவது ஒருவன் இறந்து போன பிறகு சொர்க்கத்துக்கு சென்றானாம். அப்படி செல்லும்போது செல்லுகின்ற வழியெங்கும் ஒரே கூட்டம். என்னடா இவ்வளவு கூட்டமாக இருக்கிறது என்று பார்த்தால் ஒரே ஆட்டம் பாட்டம் கும்மாளமாக ஒரு கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் எல்லோரும் கலைந்து போன பிறகு தூரத்தில் பார்த்தால் மற்றும் ஒரு கூட்டம் வருகிறது. அப்போது பக்கத்தில் இருந்தவன் அவன் கேட்டானான், நீ சொர்க்கத்துக்கு புதியவனா பழையவனா என்று. நான் பழையவன் என்று கூறியிருக்கிறான். இது என்ன இவ்வளவு கூட்டம் போகிறது, அடுத்து மறுபடியும் ஒரு கூட்டம் வருகிறது, இது எதற்காக வருகிறது என்று கேட்டானாம். அப்படி கேட்கும்போது அவன் கூறியிருக்கின்றான், அவர்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை பின்பற்றுபவர்கள், இவர்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை பின்பற்றுபவர்கள். இப்படி ஒவ்வொரு கூட்டமாக வந்து கொண்டே இருந்ததாம். கடைசியாக ஒருவர் களைத்து போய் வந்தாராம். அவரை நிறுத்தி, ஐயா, நீங்கள் மட்டும் தனியாக வருகிறீர்களே, ஒருவருமே கூட வரவில்லையே, யார் நீங்கள் என்று கேட்டிருக்கிறார். அப்போதுதான் அவர் சொன்னாராம், நான் தான் அந்த கடவுள். ஆனால் என்னை பின்பற்ற சொன்னவர்கள் பின்னால் எல்லாரும் சென்று விட்டார்கள், நான் தனியாக ஆகிவிட்டேன் என்று கூறினாராம். இப்படி இந்த கதையின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது என்னவென்றால், கடவுள் என்ற ஒரு கொள்கையை மட்டும் வைத்து கொண்டு விட்டார்களே ஒழிய அவர்கள் கூறியதை ஒருவருமே ஏற்கவில்லை. அப்படிப்பட்ட உலகம்தான் இது. எனவே இன்றைக்கான உரையை இதோடு முடித்துக் கொள்கிறேன். மறுபடியும் நாளைக்கு தொடருவோம். வணக்கம்.